எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு உளுந்தை எப்படி நம்ம சுத்தப்படுத்துறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வெள்ளையாக இருக்கிற உளுந்து வாங்குறத விட கருப்பு உளுந்து வாங்கினீங்கன்னா மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரும். ஸோ அந்த கருப்பு உளுந்தை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு உளுந்து எப்படி தோல் உரிக்கிறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். முதல்ல அதுக்கு உளுந்து எடுத்துட்டு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இது உடைச்ச உளுந்து. முழுசாக இருக்கிற உளுந்து பார்க்கணுன்னா அதுக்கு வேறு வீடியோ இருக்குது, நீங்கள் அதில் போய் பாருங்கள் நம்ம சேனல்லையே. இது உடைச்ச உளுந்து. இதை நான் இப்போது தண்ணியில் ஊற வைக்கிறேன். கொஞ்சமாக கழுவிட்டு அதை நீங்கள் ஊற வைங்க. ஃபஸ்ட்டு சும்மா ஒரு அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கலாம். நீங்கள் உடனே மாவுக்கு வேணும், அரிசி மாவு அரைக்கிறதுக்கு வேணும், மறந்துட்டேன் அப்படின்னா, ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன், உடனே நான் அரிசி அரைக்கிறதுக்கு வேணும்னா இதை கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக தோல் உறிஞ்சிடும். இது நம்ம பச்சை தண்ணியில் தான் இப்போ ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஊற வச்சு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி தோலெல்லாம் மேலே மிதக்குது. தெரியுதான்னு தெரில எனக்கு. இப்போது இந்த தோலை ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிசையலாம். இந்த ஒரு ஃபில்ட்ரு எக்ஸ்ட்ரா, ஒரு பாத்திரம், அப்புறம் இந்த பாத்திரம். இப்படி மெதுவாக இப்படி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற தோலெல்லாம் இதில் வந்துடும். இந்த சிங்கில் இதுக்கு மேலே என்னால் கேமராவை செட் பண்ண முடியல. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திரும்ப இதே தண்ணியை இதில் எடுத்து ஊற்றிட்டு திரும்ப அதையே வடிகட்டுறேன். நான் ரொம்ப தண்ணியெல்லாம் செலவு பண்ணல. அதே தண்ணியை எடுத்து ஊற்றி தோலெல்லாம் வெளியே எடுக்கிறேன். பாருங்கள், இது நான் ஃபில்ட்ரு பண்ண தோலெல்லாம் இருக்குது. இது இன்னும் ஃபில்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நான் வேறு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணல. இதில் இருக்கிற தண்ணியை தான் திரும்ப திரும்ப எடுத்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே அதுவாக வந்த தோலெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நான் இந்த தண்ணியை ஊற்றி பிசைய போகிறேன். நல்லா பிசைஞ்சோன்னா இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி பிசைஞ்சிட்டு இருந்தோன்னா மிச்சம் மீதி இருக்கிற தோலெல்லாம் பருப்புலேருந்து உறிஞ்சி வந்துடும். திரும்ப அதே ஃபில்டரை அதே பாத்திரத்தில் இப்படி கொஞ்சமாக கலக்கி விட்டுட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன். வேகமாக ஊற்றினோன்னா பருப்போடு சேர்ந்து வந்துடும். மெதுவாக பாருங்கள், இந்த கடைசியில் இருக்கிறதெல்லாம் தோலாக தான் இருக்குது, அதனால் எடுத்து போட்டுருவேன். இல்லை நம்ம கையில் எடுக்க வேண்டாம், அப்படியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை அப்படியே ஊற்றி திரும்ப திரும்ப அப்படியே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. இந்த தோல் எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டே நம்ம முழு உளுந்து இல்லை தோல் உரிச்ச உளுந்து வாங்கிடுவோம். அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு மாவு கம்மியாக தான் ஆகும்.
இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறையா மாவு வந்திருக்கு. அதனால் வந்து நான் வந்து இந்த கருப்பு உளுந்தே தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். புது தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை. சேம் ப்ராசஸ் தான் பண்ணுறேன். பாருங்கள், 3/4 வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே 1 2 இருக்குது. அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த ஃபில்ட்ரு பண்ணும்போது பருப்போடு சேர்ந்து போகுது, இதில் நிறைய அந்த ஃபில்டரில் விழுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு பாத்திரத்துலையோ ஒன்றில் கொட்டி வச்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வீடியோ கொட்டி பண்ணுறது வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து கொட்டாமலே அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் அந்த தோலையெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறமும் ஒவ்வொரு தடையும் ஃப்ரெஷ் ஃபில்டரை யூஸ் பண்ணலாம். பிசைஞ்சு இந்த தோலெல்லாம் தனியாக எடுக்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லைங்க. சில பேர் வந்து இந்த தோலோடையே போட்டு அரைப்பாங்க மாவு. அது அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இல்லை எனக்கு பாதி க்ளீன் ஆனால் போதும், ஓரளவுக்கு ஆனால் போதும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்படியே வச்சுட்டு இதை போட்டு அரைக்கலாம். என்னன்னா பிசைஞ்சிட்டு இந்த தோல் எடுத்துட்டு நம்ம வந்து வடிகட்டணும், அவ்வளோதான். குட்டி சிங்காக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கேமரா இங்கே வச்சுட்டு ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் இப்போது வேறு தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். இவ்வளோ நேரம் ஒரே தண்ணியில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ புது தண்ணி ஊற்றுறோம். வீடியோ வந்து லாங்காக போயிட்டுருக்கு, அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு கல் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிடுறேன். கல் எடுக்கிறதுக்கு இது வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும். இதுக்கு மேலே நிறைய தண்ணி வச்சிங்கன்னா கல் வந்து அடியில் நிற்காது. ஸோ இந்த முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இப்படி ஏதோ ஒன்று சிங்க்கு மேலேயோ இல்லை ஒரு பாத்திரத்து மேலேயோ இல்லை கீழேயோ இப்படி ஒரு தாங்கலுக்கு வச்சுக்கலாம். இதுக்கு என்னோடது வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, அதனால் என்னால் ஹோல்ட் பண்ண முடியுது. நான் இப்படியே உங்களுக்கு காட்டுறேன். கையை இப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி ஷேக் பண்ணாலே வரும். இந்த மாதிரி இந்த மாதிரி திட்டு மேலே வச்சுட்டு லைட்டாக இப்படி ஆட்டினா கல் வந்து கீழேயே நின்றுக்கும். மேலே பருப்பு மட்டும் வரும். கடைசி ஆகும்போது இப்படி வச்சுட்டு இல்லை கல் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு போட்டுட்டு திரும்ப இதே தண்ணி எடுத்து இதில் ஊற்றி திரும்ப அதே ப்ராசஸ் இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணோன்னா, மெதுவாக ஷேக் பண்ணணும், இல்லைன்னா எல்லாம் கல்லோடு சேர்ந்து விழுந்துடும். என்னோடய உளுத்தம்பருப்பில் கல் இல்லை, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து அதை பண்ணேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு தோல் எடுத்தாச்சு, கல் இல்லாமல் நம்ம வந்து அதை எடுத்தாச்சு. கல் இல்லாமல் எடுத்தாச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. கல் ஆஞ்சாச்சா அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு தெரில. கல் இல்லாமல் எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த தோலை வந்து நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட போகிறது இல்லை. இதை கொண்டு போய் என் செடிக்கு போட போகிறோம்.
அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், செடிக்கு உரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக இருந்தது அப்படின்றத நீங்களும் வந்து இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தில் இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு அது பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்றது. அதே மாதிரி நிறைய கொஸ்டின் எல்லாம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுக்குனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும். நன்றி.